ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி விட்ட மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, பெப்பர் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதே பேனில் 10 பல்லு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன மூடி தேங்காய் துண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்பைஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு கல்லுப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அது நல்ல ஒரு பிளேட்டில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 5 பல்லு சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா தண்ணி விட்டு கலந்துட்டு லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகா போட்டு நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் நாங்கள் ஐல ஃபிஷ் எடுத்துருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு முள் உடையாத அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டு கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டு ரைஸுக்கு.